உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் நிற்க கர்த்தர் எனக்கு பாராட்டினுடைய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக. நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்ளுவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக அங்கு வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். 2 தீமோத்தேயு இது செய்தி அல்ல, செய்திக்கு ஆதாரமாக இதை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. The book of 2 Timothy chapter 4 verses 1 and 2. வாசித்த இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். இன்னொரு வார்த்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The first Timothy, the book of 1 Timothy chapter 6 verses 2. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த இந்த 2 பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், செய்யும்படி சொல்லுகிறார். அது என்ன? 2 தீமோத்தேயுவிலே வாசித்தோம், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 1ஆம் நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், போதித்து புத்தி சொல்லு என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கொண்டு இதை மையமாய் நான் வைத்து இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில புத்திமதியான காரியங்கள், நீங்கள் இந்த வாசித்த அந்த 2 வசனங்கள் நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் வீட்டிலே போய் நிதானமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். யாருக்கு புத்தி சொல்லும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினார் என்று நாம் வாசித்தோம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்ட சில 7 காரியங்கள், புத்திமதியாய் சொல்லப்பட்ட 7 காரியங்களை மிக வேகமாக இந்த 2 வசனத்தின் ஆதாரங்களோடு, இந்த 2 வசனங்களின் துணையோடு இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னுமாக தீத்துக்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்
அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லும் போதும் அதையே அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து போய் வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதுமாகவே, if you read Titus chapter 2, there we can see the verses 2 and verses 5 and verses 6 and verses 10. அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 10ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, புத்தி சொல்லு, புத்தி சொல்லு, புத்தி சொல்லு. அப்போ இது ஏன் திரும்ப திரும்ப வேதத்தில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாசிகளாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் இந்த நாட்களில் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க சபைதான் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகதான் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை எனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு 7 காரியங்கள் வேதத்தில் அவருடைய மக்களுக்கு சொல்லப்பட்டதான சில முக்கியமான புத்திமதிகளாக சொல்லப்பட்ட காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் போகிறேன். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்கள் நம்ம எல்லாரும் வாசிக்கிறவர்கள், அன்றாட டெய்லி வாசிக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளை வாசிப்பீர்கள். ஒருவேளை டெய்லி ரொட்டீனா அந்த பைபிளை படிச்சுட்டு வர்றவங்க, வேதாகமத்தை படிக்கிறவங்க நீதிமொழிகளை படிச்சிருப்பீங்க, திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. நீதிமொழிகள் முழுவதுமே நமக்கு ஒரு புத்திமதியாய் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையான ஒரு புஸ்தகம் தான் நீதிமொழிகள். வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அப்ப எங்க நம்ம புத்தியை சம்பாதிக்க முடியும்? சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்போதுதான் அதை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும். இவைகளை எல்லாம் திஷ்டாந்தங்களோடு கூட தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு காண்பித்த வேதத்தை நான் முழுவதுமாக நான் பார்க்கும்போது என்னுடைய கண்களிலே பட்டவைகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து காட்டும்படியாக வருகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களில் விசுவாசிகளாக்கிய நாம் மிக மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக வந்துட்டோம். ஏன்னா நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருகிறவராயிருக்கிறார். நாம் ஒருவரும் நாம் என்ன செய்யக்கூடாது? கைவிடப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. உங்கள் குடும்பம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழகான குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமகன்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை காணும்படி கர்த்தர் செய்திருப்பார் என்றால் அவர்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அதை முன்னிட்டு இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு தேவையான 7 காரியங்களை பரிபூர்ணமாக வேதத்தில் சொல்லப்பட்ட புத்திமதியான காரியங்களை இன்றைக்கு நாம் கேட்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஏன் இதை சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், வெளியே இருக்கிறதான மக்களுக்கு இல்லாமல் சபைக்குள்ளாக இந்த கூடாரத்திற்குள்ளாக வந்து கர்த்தரை ஆராதித்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏன் இந்த காரியங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். The book of 1 Corinthians chapter 10 verses 15. 1 கொரிந்தியர் 10:15 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறதுனா, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே என்ன செய்ய? நிதானித்து பாருங்க. இந்த வார்த்தையை நாம் கம்யூனியன் டைம்ல, ராபோஜன நேரத்தில், திருவிருந்து நேரத்தில்
வாசிக்கும் போது இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய சனமே, சபைக்கு ஏன் புத்தி சொல்லும்படி அவர் சொல்லி வைத்த காரியங்களை இன்றைக்கு சபைக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார்னா, நீங்கள் எல்லாரும் புத்திமான்கள் என்று எண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட பேசுகிறார். காரணம் என்னன்னா, கேட்கிற நீங்கள் அவைகளை நீங்கள் என்ன செய்வீங்களா? நிதானித்து பார்ப்பீர்கள். அப்போ நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த காலங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த நாட்களை நாம் மறந்துடலாம், பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு தொடக்கத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிற இந்த நாள் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் காண போகிற ஒவ்வொரு நாட்களும் நாம் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு ஆயத்தம் நமக்குள்ளாக இருக்க இந்த ஒரு நிதானித்து பார்க்கும்படியான ஒரு நேர நாளை கர்த்தர் நமக்கு இந்த ஆராதனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஆராதனை மஸ்கட் தேசத்திலிருந்து ஒரு ஊழியர் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். அந்த வார்த்தை யூடியூப்ல போடப்பட்டிருக்கு. விசுவாச மக்கள், ஒருவேளை நீங்கள் அதை பார்க்காம அந்த செய்தியை நீங்க கேட்காமல் இருந்திருப்பீர்கள்னா, வீட்டில் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அந்த செய்தியை கேளுங்கள். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அவர் 2 மணி நேரம் பேசினார்ன்றதுக்காக உங்களை பார்க்க சொல்ல, அவர் கடந்த வாரம் பேசின அந்த வார்த்தைகள் சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி பேசியிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகள் நாம் இழந்துவிடக் கூடாது. ஏனென்றால் 2 ஆராதனை என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் சில ஊழியர்கள் வெளியிலிருந்து வரும் பொழுது அவர்கள் பேசுகிறதையும் நாம் என்ன செய்கிறோம்? டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் எடுக்கிற காரியங்கள், செய்திகள் எல்லாம் ஒருவேளை நீங்க கலந்து கொள்ள முடியலனாலும் அதை நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது, இல்லாவிட்டால் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே செய்திகளை இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் நாம் கேட்போம். கர்த்தர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோ, புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏன் உங்களை புத்திமான்கள் என்று அவர் எண்ணி பேசுகிறார்னா, இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த சத்தியம் அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, அது உங்களோடு கூட இருந்து போகிறது அல்ல, உங்களோடு மட்டும் அது போய்விடுகிறது ஒன்று அல்ல. வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுனா, the book of 1 Chronicles chapter 28 verses 8. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏன் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி அவர் உங்களுக்கு புத்தி சொல்லும்படியாக இந்த வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா, அந்த வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இப்பொழுதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய், அதுதான் இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி அவர் உங்களுக்கு இந்த வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்னா, நீங்கள் நிதானித்து பார்க்க ஆரம்பிக்கிற அந்த நேரம், நீங்கள் நிதானித்து பார்க்கிற அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது கேட்க போகிற அந்த வார்த்தைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருந்து போகிறது அல்ல. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க கேட்கிற வார்த்தைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பின் வருகிற உங்களோட சந்ததி, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு போறீங்க? வச்சுட்டு
போறீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல அந்த வசனத்துல வாசிச்சோம், அந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து. வசனம் சொல்லுது வாழ்ந்து என்று சொல்லல, அங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அனுபவித்து. அனுபவித்து. சில சொல்லுவாங்க பாருங்க, இருக்கிற காலத்துல வாழ்க்கையை என்ன செய்யணும்? நல்ல அனுபவிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல தகப்பன் தாய் 2 பேருமே நல்ல வேலையில இருக்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நல்ல கை நிறைய நல்ல வருமானம். ஆனா அவர்கள் செலவு செய்கிறத பார்க்கும்போது அடுத்த மாதத்திற்கு அதை வைக்க மாட்டாங்க. கணவன் மனைவி நல்ல வேலைகளை, நல்ல கை நிறைய வருமானம், சம்பாத்தியம். ஆனா அதை என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வருமானம் அவங்களோட கையில வருவதற்குள்ளாக அந்த பணங்களை அப்பவே செலவு பண்ணுவாங்க, நல்ல செலவு பண்ணுவாங்க. அப்ப நான் ஒரு முறை அவங்களை பார்த்து கேட்டேன், நீங்க இப்படி நல்ல செலவு பண்றீங்க, நாளைக்கு பிள்ளைகள் வளர்ந்து ஆளானா அவங்களுக்கு நீங்க எதுவுமே சேர்த்து வைக்கலையா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு சேமிப்பு என்பது இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு மெடிக்கலுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஒரு 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 அவசியம் இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு சேமிப்பு வைக்கலாமேனா? அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எப்பவுமே சொல்லுகிற காரியம் என்ன, இருக்கிற நாளை நல்லா என்ன செஞ்சிடணும். நாளைக்கு நம்ம இருப்போமா? நமக்கு நான் ஏன் என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கணும்? இது நான் கஷ்டப்படுகிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், இதை ஏன் என் பிள்ளைக்கு நான் எடுத்து வச்சுட்டு போகணும்? என் கஷ்டத்தை பார்த்து, நான் வேலை செய்கிறத பார்த்து என் பிள்ளை படிச்சு அது நல்ல வேலையில் உட்காந்து அது சம்பாதிக்கட்டும். ஆனா இருக்கிற காலத்துல என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். இருக்கிற காலத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் எங்கெங்க கூட்டிட்டு போகணுமோ, பல நாடுகளுக்கு வருஷத்துல 2 டூர் அடிப்பாங்க. ஒன்று, மே மாதம் வந்துட்டா இந்தியா முழுவதும் எங்காவது ஒரு இடம் போவாங்க. டிசம்பர் வந்துட்டா அயல் நாடுகளுக்கு போவாங்க. இப்படி பிளான் பண்ணிக்குவாங்க. பிள்ளைகளை எல்லா இடங்களுக்கும் கூட்டு போவாங்க. எல்லா இடங்களுக்கும் நல்ல இடத்துல கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல உடைய வாங்கி கொடுப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கிற நாட்களை நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எதையும் என் பிள்ளைகளுக்கு நான் வச்சுட்டு போக மாட்டேன், அது அவங்க செஞ்சுக்கணும். இருக்கிற காலத்துல நான் அவங்களை நல்லா படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு நல்ல தேவை சந்திக்கிறேன், அவங்க எதிர்காலத்தை அவங்க பார்த்துக்கணும். நான் இருக்கிற காலத்துல நான் எதையும் சேர்த்து வைக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் இருப்பேன், நான் யாருக்கு அதை சேர்த்து வச்சுட்டு போறது? நான் இருக்கிற காலத்துல அனுபவிப்பேன். அப்ப அந்த அனுபவி என்கிற அந்த வார்த்தை, அந்த சொல், அது சொல்ல முடியாத ஒன்று. அந்த அனுபவிக்கிற அந்த 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 அவர்களுடைய வாழ்க்கையில தான் தெரியும் அது எப்படி அவர்கள் அந்த வாழ்க்கையை அவள் அனுபவிக்கிறார்கள் என்று. அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக அனுபவித்து. அப்போ அனுபவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, வார்த்தையை நீங்கள் அனுபவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இந்த வார்த்தை உங்களோடு மாத்திரமல்ல, நீங்க அதை அடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட சந்ததிக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு போறீங்கன்னா வச்சுட்டு போறீங்க. இந்த நாட்கள் எத்தனை பேர் அந்த ஒரு அனுபவத்துல இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வச்சுட்டு போறீங்க? பொருளை வச்சுட்டு போறீங்களா? நல்லது, பரவாயில்ல. பல காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதாயப்படுத்தி வச்சுட்டு போறீங்களா? நல்லது, பரவாயில்ல. எத்தனை பேர் உங்களுடைய பின் ஜெனரேஷனுக்கு நீங்க இன்றைக்கு அனுபவிக்கிற அவரோட வார்த்தையை அடுத்து உங்களோட பின், உங்களோட சந்ததி, உங்களோட பிள்ளைகளை அனுபவிக்கும்படி வைக்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி இதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தரோட வார்த்தை இந்த நாட்கள் நீங்கள் எப்படி அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்க? இந்த நாட்களில் பெற்றோர்கள் இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை இல்லாவிட்டால் சொல்ல போகிற அந்த 7 காரியங்களையும் அனுபவிக்கிறவர்களாக இருந்தா அந்த காரியங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க வச்சுட்டு போகிறவர்களா இருப்பீங்க. அந்த 7 நீங்க அனுபவிக்கலன்னா உங்களோட பிள்ளைகளுக்கும் அது இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உலகம் எதை மையமா இன்னைக்கு வச்சுட்டு இருக்கு? A1 அதானே? A1 ஏஐயா? என்ன டெக்னாலஜியில போய்கிட்டு இருக்கு இப்ப எல்லாமே? ஏஐ ஏஐக்கு வந்துருச்சு எல்லாமே.
நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, எதெல்லாம் வருமோ, அது எல்லாமே அந்த ஏஐ என்கிற அந்த 2 வார்த்தைக்குள்ளாக தான் எல்லாமே இன்றைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. இனி வருகிற பிள்ளைகளுடைய காலங்கள், இனி வருகிற ஜெனரேஷன்லாம் வேதத்தை எல்லாம் அவ்வளவு பெருசா கனப்படுத்துவார்கள் என்று சொல்லவே முடியாது. அவர்களுக்கு எது ஆதாயமாகப்படுதோ அதை மாத்திரமே அவங்களோட வாழ்க்கையில பெரிதாய் பார்ப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டதான பின் சந்ததிக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வச்சுட்டு போறது என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் எதை கர்த்தரோட வார்த்தைகளை அனுபவிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து போகும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் அனுபவிக்கிறத உங்களோட பிள்ளைகள் பார்ப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் பார்க்கும்போது அதை அவருடைய வாழ்க்கையில நீங்கள் வச்சுட்டு போறத அவங்க வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆராய்ந்து பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் அனுபவிக்கும்படியாக தான் நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இப்பொழுது அந்த 7 காரியங்களை மிக வேகமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஒரு காரியம், அதே அந்த 1 நாளாகமம், மன்னித்துக் கொள்ளுங்க, நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 28ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதே அந்த 28ஆம் வசனத்துல நீங்க கீழே வாசிச்சுட்டு வரும்போது அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அதற்கு மேல கொஞ்சம் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. கை கொண்டு விசாரியுங்கள். இதுதான் நீங்கள் நிதானித்து பார்க்கும்படி, நீங்கள் விசாரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த 7 காரியங்கள் உங்களுக்கு நான் காட்ட நான் இருக்கிறேன். இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளும் முதலாவது ஒரு காரியம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, The 2 Corinthians chapter 6, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 2 Corinthians chapter 6 verses 1. என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாக்கிய நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? புத்தி சொல்லுகிறோம். அப்போ புத்திமதியாக சொல்லப்படுகிற முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மக்கள் நாம் கிருபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையில நாம் நிற்கிறோம். தேவ கிருபையில நாம் ஓடுகிறோம். இந்த கிருபை என்னவாயிடக்கூடாதான்? விருதாவாய் போயிடக்கூடாது. விருதாவாய் போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இஸ் கிரேஸ். கர்த்தர் சொல்லுகிறான், my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, sufficient, போதுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு அவருடைய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையில தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை, இந்த தேவனுடைய கிருபை என்னவாக கூடாது? விருதாவாய் போய்விடக்கூடாது. இதை புத்திமதியாய் சபைக்கு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபையை மறந்து போன ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபையை எண்ணாமல் இருக்கிற மக்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபையை யோசிக்காதவர்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபையை வாழ்க்கையில சிந்திக்காதவர்கள் உண்டு. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்?
கர்த்தருடைய கிருபையை நாம் சிந்திக்கிறோமா? தேவனுடைய கிருபையை நாம் நினைக்கிறோமா? தேவனுடைய கிருபையை நாம் யோசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே மிக வேகமாக ஓடுகிற இந்த காலங்களில் தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற கிருபையை ஒரு நாளும் விருதாவாய் போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் தேவனுடைய கிருபையிலே நீங்கள் நிற்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகத்திலே சம்பவிக்கிற காலங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சத்துரு பிசாசானவன் அவரை விட்டு, கர்த்தரை விட்டு விலகக்கூடிய காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்பமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆதாயமாய் நம்மளை காட்டும் பொழுது அந்த ஒரு வினாடி, அந்த ஒரு நேரம் நம்முடைய ஆத்துமா அதற்கு நேராக சாயுமானால் கர்த்தருடைய கிருபையை நம்மை விட்டு விலகுகிறது. இல்லாவிட்டால் கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க, அப்படிலாம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கும் போது தேவனுடைய கிருபையிலே நாம் எப்பொழுது நிற்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லை அப்படின்னா தேவனுடைய கிருபையை விருதாவாய் அந்த வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை நடத்தும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபை விருதாவாய் பெறக்கூடாது. அவருடைய கிருபையை ரொம்ப யூஸ்ஃபுல்லா நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே தேவனுடைய கிருபையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை புத்திமதியாக சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வைக்கிறார். தேவனுடைய சன்னமே, கர்த்தருடைய கிருபையை ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது அல்லவா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை மாத்திரம் அது விருதாவாய் அதை விட்டுடாம, அது உங்களுக்கு பிரோஜனமாக கர்த்தருடைய கிருபை நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபை உங்களை மேலான ஒரு அனுபவத்திற்கு உங்களை தொடர்ந்து கொண்டு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்க சோதித்து பாருங்க, நீங்க நினைத்து பாருங்க, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எண்ணி பாருங்க. அவர் உங்களை நடத்துகிற காரியங்கள், உங்களை விசாரிக்கிற காரியங்கள், உங்களை தாங்குகிற காரியங்களை நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்பதை ஒரு நாள் நாம் மறந்து போக முடியாது. தேவனுடைய சன்னமே, கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் விழிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய புதிய கிருபையினாலே அந்த நாளை அவர் உங்களுக்கு தொடங்க கர்த்தர் செய்கிறார்னா, உங்களுக்கு தேவையான, அன்றைக்கு தேவையான எல்லாம் கிருபை. உங்களுடைய வீட்டில் நீங்கள் வேலை செய்வதற்கு வேண்டிய கிருபை, நீங்கள் வெளியே பிரயாணப்படுவீர்கள் என்றால் அந்த பிரயாணத்திற்கு தேவைய கிருபை, நீங்கள் வேலை இடத்துல இருப்பீங்கன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நின்று வேலை செய்து முடிக்கிற வரைக்கும் தேவையான கிருபை. இப்படியாக கர்த்தர் அன்றைக்கு முழுவதற்கும் உங்களுக்கு வேண்டிய கிருபையை அந்த அதிகாலை வேலையில கண் விழிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த கிருபையை நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க அதை அவர்கிட்ட வாங்கணும். இல்லைன்னா அது விருதாவாய் போயிடும். தேவனுடைய சனமே, கர்த்தருடைய கிருபை அது பெரியது. அந்த பக்தன் ஒரு பாடலை அவர் இப்படி பாடி இருக்கிறார், உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. அவருடைய கிருபைக்கு ஆழம், அகலம், உயரம், நீளம் சொல்லவே முடியாது. அந்த அளவாய் அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது அந்த கிருபை ஒரு நாளும் விருதாவாய் நீங்கள் பெறக்கூடாது. தேவனுடைய கிருபை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி உங்களுக்கு அவர் புத்திமதியாய் இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு வைக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர், அதே அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா,
If you read 2 Corinthians chapter 10 verses 1, அங்கே வேதம் சொல்லுகிறதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாக்கிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல புத்திமதியாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் கீழே 2ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட நான் விரும்புகிறேன். இன்றைக்கு சபை புத்திமதியாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்துல கர்த்தர் சபையோடு அவர் பேசுகிற அந்த வார்த்தை என்னன்னா, அந்த 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, போர் அடிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மாம்சத்தில் போர் அடிக்கிற மக்கள், இன்றைக்கு விசுவாச மக்கள், விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற கர்த்தருடைய மக்கள் மாம்சத்தில் நாம் இருக்கிறோம். இங்க பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்தில் நாம் நடக்கிறோம், மாம்சத்தில் நாம் போரடிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? சில நேரங்கள் நாம் மாம்சத்தில் நாம் இருக்கும்போது நாம் பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், சிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவனுடைய சனமே, பவுல் சொல்லுகிறான், மாம்சத்தின்படி போரடிக்கிறவர்கள் அல்ல. ஏன் அவர் சொல்றாருன்னா, நீங்க இந்த மேல உள்ள வசனம் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அன்றைக்கு கொரிந்து சபை எந்த சூழ்நிலை, எந்த நிலையிலே அவர்கள் போய்கொண்டிருந்தபடினாலே, அதனால்தான் அந்த வார்த்தை முதல் வசனத்துல வாசிச்சோம், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாக, தூரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு காரியத்திலே அந்த சபை ஏதோ ஒரு விதமாக போகிறபடினால, மாம்சத்தின்படி அந்த சபை போய்கொண்டிருக்கிறபடினாலே பவுல் சொல்லுகிறார், நாங்களும் மாம்சத்துல தான் இருக்கிறோம், ஆனா நாங்க மாம்சத்துல போரடிக்கல. இன்றைக்கு சபையே மாம்சத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்துல போரடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? வேலையிடத்துல நம்மளோட சக வேலையாட்களோடு கூட நாம் போரடித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு மாம்சத்தின்படி நாம் அவளோடு கூட போரடித்துக்கிட்டு இருக்கிறோமா? வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல், பார்வைக்கு பார்வை போரடித்துக்கிட்டு இருக்கிறோமா? தேவனுடைய சனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்திமதியாக சொல்லுகிற. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு புத்திமதியாய் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இது போரடிக்கிற காலம் அல்ல, சபை போரடிக்கிற காலம் அல்ல, விசுவாசி போரடிக்கிற காலம் அல்ல. மாம்சத்துல இருந்தாலும் ஆவிக்கேற்றபடி இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் வருகையில் நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பேசுகிற காரியங்கள், சொல்லுக்கு சொல் நாம் வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். போரடிக்கிற சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ரொம்ப தொந்தரவா இருப்பாங்கன்னா, பெற்றோர் சொல்லுவாங்க, உன்னோட என்ன செய்ய முடியல, போரடிக்க முடியல. சொல்றோம்ல, ஏன்? ஒரு அளவுக்கு மிஞ்சி தாண்டி போகும்போது அந்த வார்த்தை வந்துருது, உன்னோட என்னால போரடிக்க முடியல என்றோம்ல. அப்ப அது தெரியும் நமக்கு அந்த வார்த்தை. அப்ப இன்றைக்கு மாம்சத்துல போரடிக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவனுடைய சனமே, சபைக்கு கர்த்தருடைய ஆவியான ஒரு புத்திமதியாய் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார்.
மாம்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாம் இந்த பூமியிலே மாம்சத்துல தான் நம்ம இருக்கணும், மாம்சத்துல தான் நம்ம வாழணும், மாம்சத்துல தான் நம்ம எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், போகணும், வரணும், எல்லாம் இந்த மாம்சத்துல தான். ஆனால் போரடிக்கிறவர்களாய் நாம் இராமல் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் புத்திமதியாய் இந்த காரியத்தை வைக்கிறார். நாட்கள் நம்ம யார்கிட்டயாவது போர் அடிக்கிறவர்களாக நம்ம இருப்போம்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாக்குவாதம், வார்த்தைக்கு வார்த்தை வாக்குவாதம், சண்டைக்கு மேல சண்டை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போர் அடிக்கிற அனுபவம் இது வேண்டாம். இது கர்த்தரோட வரை காய்த்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு தகுதி அல்ல, அந்த தகுதி அல்ல. அதை முற்றிலும் நம்மளை மாற்றும்படி கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு புத்திமதியாய் சொல்லுகிறாரா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read the epistle, the book of Ephesians chapter 4 verses 1, அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4:1 என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இந்த இடத்துல ஒரு காரியத்தை புத்திமதியாய் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு வைக்கிறது என்னன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. தேவனுடைய சனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கீங்களா? இது எல்லோருக்கும் இருக்காது. ஏன்னா ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களோட அழைப்பை நீங்கள் காத்து கொண்டவர்களாக, உங்களோட அழைப்பிலே நீங்கள் நிற்கிறவர்களாக, உங்களோட அழைப்பிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் இந்த வார்த்தை யாருக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரோ உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புத்திமதியாய் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியம், உங்களோட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாயிருங்க. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல துதிக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் வல்லமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறாராம். அப்ப அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, துதி கனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் வல்லமைக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார்னா அதற்கு அவர் ஒருத்தர் தான், அதை அவர் அதற்கு தகுதியானவராக இருக்கிறாராம். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் சபையோடு கூட பேசுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள்னா அந்த அழைப்புக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று நீங்கள் மறந்து போகக்கூடாது. அந்த அழைப்புக்கு நீங்கள் தகுதியானவர்கள். அந்த அழைப்பை நீங்கள் தேவனோட சனமே பாத்திரவான்களாக இருக்கிறீங்களா? வெறுமையாயிருந்த பாத்திரமாயிருந்த நம்மளை அவருக்கென்று தேவன் நம்மளை அழைத்து அவர் நம்மளை மகிமைப்படுத்தி வைத்திருக்கும் போது அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரமாயிருக்கிறோமா? அவர் நம்மளை அழைத்தார், அந்த அழைப்பு இன்னும் முடியல. அது எங்க முடியும் தெரியுங்களா? அவர் வந்து நம்மை கூட்டி அவர் அருகிலே நம்மளை வைக்கிற அந்த நேரம், அந்த நிமிஷம் தான் அந்த அழைப்பு நமக்கு முடியுது. அப்ப அந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் யாரோ அவர்கள் தான் அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்க முடியும். ஆகவேதான் புத்திமதியாய் கர்த்தர் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சனமே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவருக்கென்று சொந்த ஜனமாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இந்த நாட்களில் நீங்கள் இருக்கும்படி கவனமாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை விட்டவர்கள் இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை தட்டி கழித்தவர்கள் இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை வேண்டாம் என்று உதறி தள்ளினவங்க இருக்கிறாங்க. தேவனோட சொன்னமே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற
கவனமாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு புத்தி சொல்லுகிறார். உங்களோட அழைப்பை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? அழைப்பில் நீங்கள் நிற்கிறீங்களா? எதற்கு கர்த்தர் என்னை அழைத்தார் என்கிற அந்த காரியத்தில் விஷயத்திலே உறுதியா நிற்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்ன, நான் பலவீனமா இருந்தேன், அந்த பலவீனத்துல நான் அவரை விசுவாசித்தேன், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார், அவரை நம்பினேன், ஆகவே அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அது உங்களோட அனுபவமாக இருக்கலாம். நான் தேவைகள் நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன், அந்த தேவைகளின் நடுவில் அவரை குறித்து சொன்னாங்க, அவரிடத்துல நான் கேட்டேன், அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு இறங்கி அந்த நெருக்கத்தில் இருந்து எனக்கு உதவி செய்தார், அவரை நான் நம்பினேன், ஆகவே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அது உங்களுடைய அனுபவமாக இருக்கலாம். இவை எல்லாம் அவருடைய அழைப்புக்கு கர்த்தர் ஏற்படுத்தின வழிகள் என்பதை நீங்கள் மறந்து கூட. இட்ஸ் a way that God has chosen you for his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் உங்களை அழைக்கும்படி அவர் உங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு போக்கு அது. அந்த விதமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பு இன்னும் முடியல. அழைக்கப்பட்டவர்களாக இன்னும் அந்த அழைப்பின் பிரயாணத்துல போய்கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும்படி கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தம் ஒரு நாள் தொனிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு பறந்து அவர் அருகில இருக்கும் போதுதான் அந்த அழைப்புக்கு ஒரு முடிவு வருது. அப்ப அது வரையிலும் உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் எப்படி ஆயிருக்கணுமா? பாத்திரவான்களாயிருங்க. Be very careful for your calling. If you missed your call, if you lost your call, if you reject your call, be careful. Without call, you never enter into the kingdom of God. அழைப்பு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக போக முடியாது. ஆகவேதான் புத்திமதியாய் சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் என்னவாயிருங்க? தொடர்ந்து பாத்திரமாயிருங்க. அடுத்தபடியாக நான்காவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அந்த வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. If you take the book of Philippians chapter 4 verses 1, அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோத்தியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று இந்த இடத்துல வாசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க 2 பேருக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தை. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கும் ஒரு புத்திமதியாய் சொல்லுகிறது. என்னன்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்க. ஒரே சிந்தையாயிருங்க. உங்களுடைய சிந்தை அலைப்பாயுதான், உங்களுடைய சிந்தை இங்கும் அங்கும் போகுதா, உங்களுடைய சிந்தை தாறுமாறாக யோசிக்குதா, உங்களுடைய சிந்தை ஒரு நிலையான நிலையில இல்லையா, உங்களுடைய சிந்தை உறுதியாக இல்லையா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புத்திமதியாய் சொல்லுகிறது என்ன, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்க. மாம்சத்துல ஒரே சிந்தை என்று சொல்லல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தை. கர்த்தருக்குள், in God's கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்க. மாம்சத்துல இருக்கிறோம், இந்த சிந்தை எப்படி செயல்படும்? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த சிந்தை ஒரே சிந்தையில இருக்கணும்னா மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி வேலை செய்யும்? கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது அந்த சிந்தையே வேலை செய்யும். நம்ம மாம்சத்தில் இருந்தோம்னா மாம்ச சிந்தை வேலை செய்யும். அப்ப இன்றைக்கு தேவனுடைய சனமே, கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? Are you in God's? கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிக்கிறோமா? கர்த்தருக்குள்ளாக நாம் ஓடுகிறோமா? கர்த்தருக்குள்ளாக நாம் நடக்கிறோமா? கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஒரே சிந்தையாய் நாம் இருப்போம். ஒரே சிந்தையாய் நாம் இருப்போம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒரு சகோதரன் போய்
தன்னுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லி அவரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனையை வாங்கி கொண்டு போகலாம். அந்த ஆலோசனை மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு வழி உண்டாகுதா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவ சொல்ல ஆரம்பித்தாராம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அப்படிங்களா அப்படிங்களா அந்த வார்த்தை சொல்லுவோம், அப்படியா அப்படியா அப்படின்னுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அதற்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அப்படி ஏதாவது ஒன்று நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இவர் சொல்ற பிரச்சனை பயங்கரமா இருக்கு, வெளியே வர முடியாத பிரச்சனை, அதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா, அவர் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுப்பாரான்னு அவர் அழுதுகிட்டு சொல்றாரு, வேதனையோடு சொல்றாரு, துக்கத்தோடு சொல்றாரு, பாரத்தோடு சொல்றாரு. அவருடைய முகம் மாறிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு அவருடைய பாவனை, அவருடைய முகம் மாறி ஊழியக்கார்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரே வார்த்தை தான் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள். இவருக்கு ஒரு கட்டத்தில் கோபமே வந்துருச்சு, பொறுக்க முடியல. ஐயா, நான் உங்களிடத்துல வந்தது எதுக்கு? நீங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க, நீங்க எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுப்பீங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி உண்டு பண்ணுவீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னா எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லிட்டு அப்பவும் அவர் சொன்னாராம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவரு வேற வழி இல்லாம என்னதான் சொல்ல வரீங்க? முடிவா நான் சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன நீங்க ஜெபம் பண்ணி அனுப்பிடுங்க, நான் போறேன்னாராம். அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி நான் சொன்னதுல உனக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனா அதுதான்ப்பா உண்மை. நீ கர்த்தர்கிட்ட பாரு, கர்த்தருக்குள்ள பாரு, கர்த்தருக்கு உன்னோட வழியை முழுசும் கொடுத்து பாரு. நீ இது வரைக்கும் கர்த்தர்கிட்ட நீ உன்னை முழுசா கொடுக்கல. மனுஷனை நம்பின, உன் குடும்பத்தை நம்பின, உன் வேலையை நம்பின, உன் வருமானத்தை நம்பின, அதை நம்பின, இதை நம்பின, எல்லாத்தையும் நம்பின, உன் சுயத்தை நம்பின, உன் பலத்தை நம்பின, உன் ஞானத்தை நம்பின, எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பிதான் இன்றைக்கு நீ சொன்ன இந்த பிரச்சனை எல்லாமே இதுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா உனக்கு சொல்றேன், கர்த்தர்கிட்ட பாரு, கர்த்தர்கிட்ட இரு, அப்ப தெரியும் நான் சொன்னது உண்மை, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்ன்றது உனக்கு தெரியும்பா சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அனுப்புனாராம். அத ஒரு பெருசு சீரியஸா எடுத்துக்கல. வீட்டுக்கு வந்துட்டாரு, பிரச்சனை தலைக்கு மேல போச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. தானா ஊழியக்காரர் சொல்லி எடுக்க முடியாத ஒரு முடிவை வாழ்க்கையில வேற ஒன்றும் பண்ண முடியல. சாஷ்டாங்கமா ஆண்டோட பாதத்துல, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்க, என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்மிடத்துல என்னை நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்று இரவு முழுவதும் அந்த அறைக்குள்ளாக கர்த்தருடைய பாதத்துல தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாராம். நாட்கள் போக 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 அவருடைய பிரச்சனைகளும் அப்படியே கரைந்து மறைந்து போச்சான். காரணம் என்னன்னா, அவர் முழுவதுமாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராயிருந்தாரு. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையாய் கர்த்தருக்குள்ளாக இருந்தோன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆக ஒரே சிந்தையாயிருங்க. நம்முடைய சிந்தை அலைப்பாயக்கூடாது, நம்முடைய சிந்தை அங்குமிங்கும் போகக்கூடாது, நம்முடைய சிந்தை அப்படியும் இப்படி யோசிக்க கூடாது. கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையாயிருந்து கர்த்தருக்குள்ளாக இருந்தா அவர் நம்மளை தொடர்ந்து நடத்த ஒரு உண்மையில் அவர். ஆகவேதான் இது புத்திமதியாய் அவர் சொல்லுகிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, First Thessalonians chapter 4 verses 1, அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றையும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு
கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன். இங்க ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு புத்திமதியாய் சொல்லுகிறார். அது என்னன்னா, அதிகமாய் என்ன செய்யணுமா? தேர வேண்டும். தேர வேண்டும். எதுல தேரணுமா? அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே. தேவனுடைய சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தம்முடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில, கேட்டு ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதிகமாய் தேர வேண்டும். தேறி இருக்கிறோமா? நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்ட அவருடைய வார்த்தைகளிலே தேறினவர்களாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேறின ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நமக்கு சஞ்சலமோ வருத்தமோ கஷ்டமோ நாம் உணர மாட்டோம். ஏன் அப்படின்னா, கேட்டு ஏற்றுக்கொண்டவைகளிலே நீங்கள் தேறினவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமே வித்தியாசமாயிருக்கும். அப்ப கஷ்டம், சஞ்சலம், வருத்தம் இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம். ஏதோ ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை நாம் உணர மாட்டோம். தேவனுடைய சனமே, புத்திமதியாய் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், தேறினவர்களாய். அங்க வார்த்தை சொல்லுது, அதிகமாய் தேறணுமா. இந்த நாட்கள், இந்த கடைசி காலங்களில் விசுவாச மக்கள் அதிகமாய் தேரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இதுவரையில் நீங்கள் கேட்டு அறிந்து ஏற்றுக்கொண்டவைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சனமே அதை உங்களுடைய நினைவுல கொண்டு வந்து அதிகமாய் தேரும்படி உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வந்து பாருங்க. தேறினவர்களாய் நீங்கள் மாறி பாருங்க. உங்களோட வாழ்க்கையே வித்தியாசமாய் காணப்படும். சபைக்கு கர்த்தருடைய ஆவியான ஒரு புத்திமதியாய் சொல்லுகிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தேறினவர்களாய் இருக்கிற இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? நான் தேறினவனாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள், அவர் எனக்கு சொன்ன அவருடைய வார்த்தைகள் என்னோட கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அதிகமாய் தேறினவனாய் நான் இருக்கிறேன் என்று இந்த காலவளை நாம் சொல்லக்கூடுமா? தேவனுடைய சனமே, கடைசி காலங்களிலே நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டவைகளிலே தேறினவர்களாயிருங்க. அப்பொழுது உங்களை கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலாமோ என்று சுட்டி திரிந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்து தப்பித்துக் கொள்ள முடியும். தேறினவர்கள் தான் காத்துக் கொள்ள முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். ஆராய்ந்து பாருங்க. சபைக்கு அவர் புத்திமதியாய் சொல்லுகிறார், அதிகமாய் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு டூல்ஸாக, உபகரணங்களாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சபையோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகமாய் தேறினவர்களாய் மாறுங்க. அதுக்கு அடுத்தது 6வது நம்ம ஒரு காரியத்தை பார்த்து 7வது மிக வேகமாக போய்விடலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது முடிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2 Thessalonians chapter 3 verses 12. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இங்கே ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் புத்திமதியாய் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெசலோனிக்கே சபையில் இருந்ததான மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு சபைக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, எப்படிப்பட்டவர்கள் அதற்கு மேல உள்ள ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் மிக வேகமாக. இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுனால நான் வாசிக்கிறேன். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலேயே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலகராய் ஒழுங்கற்று திரிகிறவர்களாக கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். செம்மையா இருக்கலங்க இந்த காரியங்கள். வேலை செஞ்சு சாப்பிடணுமா? சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம். யாருக்கு பேசுகிறார் என்று நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருவரோடு கர்த்தர் பேசுகிறாரா என்று எனக்கு நான் அறியேன். ஆனால் இந்த பகுதியில் இந்த வார்த்தை கர்த்தர் புத்திமதியாய் சபைக்கு நேராய் வைக்கிறார்னா, சோம்பேறியாய் அல்ல, வீணாய் சுற்றி திரிகிறவர்களாக அல்ல, ஒழுங்கற்று திரிகிறவர்களாக அல்ல. வேலை செய்து என்ன செய்யணுமா? சாப்பிட வேண்டும். வேலை செஞ்சு சாப்பிடணும். அந்த இடத்துல நான் வாசித்த அந்த வசனத்துல 10ஆம் வசனத்துல சொல்ற பாருங்க, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதான். வேலை செய்யலனா சாப்பிடவும் கூடாதான். அப்ப சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இது ஏங்க இங்க சபையில கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி அல்ல. சபைக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை கர்த்தர் வைக்கிறார்னா சபைக்கு பிரயோஜனமாய் அவள் பக்தி விருத்தி அடையும்படி இந்த வார்த்தைகளை கர்த்தர் சபைக்கு கர்த்தர் வைக்கிறார். தேவனுடைய சனமே, புத்திமதியாய் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட நீங்கள் வேலை செய்யணும். எந்த வேலையாவது உங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை நீங்கள் செய்யணும். வேலை செய்யாம சும்மா சாப்பிடுற சாப்பாடு, ஆமா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புத்திமதியாய் கர்த்தர் சபைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் வைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா எல்லாவற்றையும் சும்மா ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிறது எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனால் சும்மா அதை எடுத்துக்கொள்ள சொல்லல. அங்க இருக்கிற நேரத்துல அவள் தோட்டத்தை என்ன செய்யணும்னு சொன்னார் ஆண்டவர்? பண்படுத்தணும். You should walk. அவர்களுக்கு அந்த இரவு பகல் அது மாறுகிற அந்த நேரம் வரும்போது அவர்கள் வேலை செய்யணும். தோட்டத்தை சுத்தம் பண்ணணும். தேவையில்லாததை பிடுங்கி போகணும். ஆகாததை எடுத்து போடணும். எப்பொழுதும் தோட்டம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். அதற்கு அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். அங்கேயே ஆண்டவர் ஒரு வேலையை வச்சுதான் ஆகாரத்தை கொடுத்தார், சாப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? தேவனுடைய சனமே, வேலை செய்து சாப்பிடுகிறவர்களாக இருக்கணும். இதை புத்திமதியாய் கர்த்தர் சபைக்கு கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு இந்த அனுபவத்திற்குள்ளாக வர கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 Timothy chapter 2 verses 1 and 2. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம எல்லா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? தேவனுடைய சனமே, கடைசியாய் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கடைசியாய் ஜெபம். புத்திமதியாய் சொல்லுகிற ஒரு காரியம் ஜெபம். ஜெபம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை நிறைவு செய்கிற அந்த காலத்துல கெத்செமனே தோட்டத்துல சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், வார்த்தை. அவர் உலகத்தில் வாழ்ந்த போது எத்தனையோ வார்த்தைகள் அவர் சொன்னார். எவ்வளோ வார்த்தைகளோட வாயிலிருந்து வந்தது. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் கொண்டு வராம கடைசியாய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்ன பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணக்கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? தேவனுடைய சின்னமே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு புத்திமதியாய் சொல்லுகிறது. உங்களோட வாழ்க்கையில ஜெபம் இருக்கா? சகோதரா சகோதரி ஜெபம் இருக்கா? தம்பி தங்கச்சி ஜெபம் இருக்கா? வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் இருக்கா? நீங்க பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருக்கலாம், உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இருக்கிற பிரச்சனை எங்கன்னா ஜெபம் பண்றது, இருக்கிற கஷ்டத்துல எங்கன்னா ஜெபம் பண்றது. இந்த சாக்கு போக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்படாது. இருக்கிற காலங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கடைசியாய் புத்திமதியாய் சொல்லுகிறது, உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாறணும். You should pray. You should pray. நீங்கள் இப்பொழுதுதான் புதிதாய் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா 10 நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீங்களா? 20 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபிக்கிறவர்களா 35 நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. நன்றாய் ஜெபிக்கிறவர்களா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெப வாஞ்சை ஜெப தரித்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில மேன்மையாய் மேன்மையாய் மேன்மையான இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் கடைசியாக சபைக்கு சொல்லுகிற புத்தி என்னன்னா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு கலங்கம் இல்லாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக அப்படியே நீங்க செய்ய இந்த நாட்கள்ல ஜெப வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, நாம் நின்று கொண்டிருக்கிற நேரம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்க்க கர்த்தர் இந்த 7 காரியங்களை கர்த்தர் சபைக்கு நேராய் வைத்திருக்கிறார். இந்த 7 உங்களோட வாழ்க்கையில நீங்க நிதானித்து பாருங்க. இதை 7 நீங்க அனுபவிச்சீங்கன்னா அது உங்களோடு கூட மாத்திரமல்ல, நீங்க அனுபவிக்கிற இந்த 7 அடுத்த உங்களோட பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு அதை பின்ன வச்சுட்டு போறீங்க என்பதை நீங்க மறந்து போக கூடாது. அது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரோஜனமா இருக்கும்படியாக இருக்கு. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி அவர் இந்த காரியங்களை அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தரை மகிமைப்படுத்தின கர்த்தருடைய சனம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு கூட கர்த்தர் உங்களை அனுப்புவாராக.